இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. இந்தியாவின் முதல் சூப்பர்சோனிக் ஃபைட்டர் ஜெட் என்றால் அது மிக்-21 ரக போர் விமானங்கள் தான். 1960 மற்றும் 70 காலகட்டங்களில் இந்திய வான்படையை பலப்படுத்திய இவ்வகை போர் விமானங்கள் தற்போது ஓய்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ரஷ்ய தயாரிப்பான மிக்-21 ரக போர் விமானங்கள் 1963ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையில் கைகோர்த்தன. முக்கிய ராணுவ நடவடிக்கைகளில் பக்க பலமாக இருந்த இவ்வகை விமானங்கள் அதன் செயல்பாடுகளால் இந்தியாவின் முதுகெலும்பாகவே வர்ணிக்கப்பட்டன. சோவியத் ரஷ்யா இந்தியா கூட்டு சேர்ந்து 1955ஆம் ஆண்டு முதல் மொத்தம் 11,496 மிக்-21 ரக போர் விமானங்களை தயாரித்தன. இதில் 840 விமானங்கள் இந்தியா தரப்பிலும் 10,645 விமானங்கள் சோவியத் ரஷ்யா தரப்பிலும் கட்டமைக்கப்பட்டன. குறிப்பாக 600 மிக்-21 ரக போர் விமானங்களை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் கட்டமைத்திருந்தது. 4 கண்டங்களில் சுமார் 60 நாடுகள் மிக்-21 விமானங்களை பயன்படுத்தி வந்த நிலையில் 1986ஆம் ஆண்டு கடைசியாக அதன் தயாரிப்பு நிறுத்தப்பட்டது. 1965 மற்றும் 1971ஆம் ஆண்டு நடந்த இந்தியா பாகிஸ்தான் போர் முதல் 1999ஆம் ஆண்டு நடந்த கார்கில் போர் வரை மிக்-21 ரக போர் விமானங்கள் இந்திய வான் பாதுகாப்பின் அரணாக திகழ்ந்தவை. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாலக்காட் தாக்குதலின் போது பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது துல்லிய தாக்குதல் நடத்த மிக்-21 ரக போர் விமானம் பயன்படுத்தப்பட்டது. இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் பயன்படுத்திய இவ்வகை விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. புகழ்பெற்ற வரலாற்றை கொண்டிருந்தாலும் அடிக்கடி விபத்தில் சிக்குவது தொடர்கதையான நிலையில் அவற்றை சேவையிலிருந்து அகற்ற முடிவெடுக்கப்பட்டது. எனினும் தேஜஸ் MK-1A ரக போர் விமானங்களின் உற்பத்தி தாமதமானதால் அதன் பயன்பாடு சிறிது காலம் நீட்டிக்கப்பட்டிருந்தது. கடைசியாக 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் நடைபெற்ற விமானப்படை நாள் அணிவகுப்பில் மிக்-21 விமானங்கள் பங்கேற்றன. மிக்-21 ரக போர் விமானங்களுக்கு பதில் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் லகு வகை போர் விமானமான தேஜஸ் மார்க் 1A சேவையில் இணைக்கப்படவிருக்கிறது. இதற்காக செப்டம்பர் 19 அன்று சண்டிகர் விமானப்படை தளத்தில் இந்த போர்க்குதிரைக்கு பிரம்மாண்டமான பிரியாவிடை விழா நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.